நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் அது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்ன எப்படி ஃப்ரை பண்ணுறன்றது மட்டும் பார்த்துக்குங்க. நான் என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவலுக்கு என்ன நான் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள், இது கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுக்கப்புறம் வெறும் சால்ட்டு, லெமன் மட்டும் போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 கிலோ மீனுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு தேங்காய் போடணும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. அரை மூடி தேங்காயில் ஒரு பாதி அளவுக்கு போட்டால் போதும். புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போடுறதுக்கு வந்துட்டு வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை ஒரு அரை பட்டை, ஒரு பெரிய பட்டையில் ஒரு விரல பாதி ஒரு பட்டை அந்த மாதிரி போட்டுக்குங்க. 4 வந்து லவங்கம். அதை வணக்கும் போது உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிட்டேன், அதனால நான் அப்படியே சொல்கிறேன். 4 லவங்கம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வணக்கினதுக்கப்புறம் உடனே சின்ன வெங்காயத்தை ஒரு கையளவு, ஒரு பெரிய வெங்காய சைஸ்க்கு அந்த சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா வணக்கும் போது வந்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம், ஒரு 4 சின்னதாக இருந்தால் 4 போட்டுக்குங்க, பெருசாக இருந்தால் 3 போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து அதிலே வணக்கிட்டு கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போடுங்க. இதெல்லாம் சேர்த்து முதல்ல வணக்கி மிக்சியில் அரைச்சதுக்கு அப்புறம் தான் இது தாளிப்புக்குள்ள நம்ம அது தாளிச்சு இது யூஸ் பண்ண போறோம். இந்த குழம்பு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த குழம்புல வந்துட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மீன் குழம்பு அடிக்கடி செய்வீங்க. நான் ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டினா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோன்னு சொல்கிறதுனால நான் சும்மா அப்படியே ஓரலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காட்டணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட்லையும் செஞ்சு காட்டுறேன். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும், கரெக்டாக ரெடி ஆகிடும். அந்த புளிப்புத்தன்மை, இந்த மசாலா இதெல்லாம் நல்லா இதில் பிடிச்சி அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா மீன் குழம்பு வேற லெவலில் இருக்கும். மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருக்க வேணாம், சும்மா லைட்டாக போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டு அது மேலே குழம்பு ஃபுல்லாகிற அளவுக்கு வச்சா போதும். அந்த பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணும்போதே அது கொஞ்சம் நல்லா கொதிக்கும் இல்லைங்களா, அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். நான் அடிக்கடி திறந்து ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு பார்த்துட்டே இருந்தேன். டோட்டலாக 6 மினிட் நான் விட்டேன், எனக்கு கரெக்டாக வெந்துடுச்சு. இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிக நேரம் எடுக்கும், மற்றபடியெல்லாம் மீன் குழம்பு சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது. தாளிக்கும் போது கடுகும் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கோங்க, செம்மையாக இருக்கு. அதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது வந்து மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, ஆயில் வேஸ்ட்டாக போகும், அதனால நான் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். மீனை ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது 1 hour 2 hours ஆயிடுச்சு. லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும், ஆயில் இல்லையா, சீக்கிரமாக வெந்துடும் மீன், ரொம்ப நேரம் டைம் எடுக்க வேண்டாம், 1 நிமிஷத்தில் வெந்துடும். நான் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப போடலை, ஏன்னா காரம் வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது. நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் பவுடர்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க, அவளுக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் லைட் கலராக தான் தெரியும், ஆனால் அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு லாங் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் ரெசிபீஸும் நல்லா காட்டணும்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம. உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணுமானா நான் போடுறேன்.
இந்த சுடு சாப்பாடு கூட சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு வாட்சிங்.